இன்று மாலையும் ஆண்டவர் தீர்மானம் பண்ணின ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நமக்குள் ஆண்டவர் வைத்து கொண்டே இருக்கிறார். இயேசு பரலோகத்தில் இருப்பது உண்மைதான். ஆனால் இன்று இரவு உங்கள் அருகிலே இருக்கிறார். ஒவ்வொருவர் அருகிலும் இருக்கிறார். உங்கள் இருதயத்தை பார்த்து அவர் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். என் பிள்ளைகள் என்னென்ன கேட்கிறார்களோ அதையெல்லாம் தர நான் அவர்கள் அருகிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நேரத்திலும் உங்கள் இருதயத்தை திறந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை ஆண்டவரிடம் சொல்லுங்கள். அவைகள் அனைத்திற்காகவும் அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனக்கு தகுதி இல்லையே, நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனே, நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேனே, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால் முழுமையாக உணர முடியவில்லையே, அவரோடு இணைய முடியவில்லையே, என் ஜெபத்திற்கு பதில் வருமா என்றெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை பற்றி கவலைப்படாதே. நான் உன் விசுவாசத்தை குறித்து, நான் உன் தகுதியை குறித்து நான் கவலைப்படட்டும். உன்னை தகுதிப்படுத்துகிறவர் நான் தான். நானே உன் தகப்பன். நானே உன்னை உருவாக்கினேன். நானே உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நானே உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். உங்கள் வாயை திறந்து, இருதயத்தை திறந்து உங்கள் வாஞ்சைகளை எல்லாம் இப்பொழுது ஆண்டவரிடம் சொல்லுங்கள். இந்த நேரத்திலும் அவருடைய ஆசீர்வாதம், பூர்ண பதில் உங்கள் வாழ்க்கையிலே இறங்கி கொண்டிருக்கிறது. கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கும் புஷ்பா, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குவதை பார்க்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் இப்பொழுது இறங்குவதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவனால் நிரம்புங்கள். இயேசு உங்களை சுகமாக்குகிறார். மறதி நோயினால் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்போன்ஸ், மறதி நோய். எவ்வளோ வேலைகளை இழந்து போனீர்கள், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி செய்த நிமித்தம் இழந்து போனீர்கள். இயேசு உங்கள் மீது மனது உருகுகிறார். அவருடைய அபிஷேக தைலம் உங்கள் மீது இன்று இறங்கி இருக்கிறது. அந்த அபிஷேக தைலம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே வழங்கப்பட்ட எல்லா பிசாசின் செய்கைகளையும், உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட மந்திர சக்திகளையும் இயேசு இப்பொழுது துரத்துகிறார். அல்போன்ஸ், இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். Be delivered right now in Jesus' name. கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. மார்கரெட், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. மார்கரெட், நீங்கள் மற்றவர்கள் முன்பதாக கை ஏந்தி நின்றது போதும். இனி வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களை அவருடைய அபிஷேக தைலத்தினால் இன்று நிரப்பி இருக்கிறது நிமித்தம் மிகுந்த பாக்கியவதியாய் வைத்து உங்கள் குடும்பத்திலே அத்தனை பேரையும் வாழ வைக்கிறார். அவருடைய ஜீவன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. பிசாசின் சக்தியினால் அநேகர் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த பிசாசுகளை எல்லாம் இயேசு இப்பொழுது துரத்துகிறார். வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் கண்களை எல்லாம் மேடையின் மீது அல்ல, இயேசுவின் மீது வையுங்கள். இயேசு உங்கள் அருகிலே இருக்கிறார். வாய் திறந்து வேண்டியவைகளை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதை தரும்படியாக உங்கள் இருதயத்தில் இறங்குகிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய ஜீவன் இறங்குகிறது, 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 இறங்குகிறது. சிலர் சரீரத்தில் மெலிந்து கொண்டே போகிறீர்கள். ஏன் இந்த பலவீனம் என்றே உங்களுக்கு தெரியவில்லை. இதெல்லாம் பொல்லாத பிசாசின் கிரியைகள். நீங்கள் செய்த தவறு நிமித்தம் அல்ல. ஆனால் ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறார். இன்று இந்த பிசாசுகளை துரத்த போகிறார். வரும் நாட்களிலே அவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி நீங்கள் பிசாசுகளை துரத்தும்படியாக, பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது உங்களுக்குள் இறங்குகிறது, இறங்குகிறது. இப்பொழுது பரலோகம் திறப்பதை பார்க்கிறேன்.
பரலோக மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. ஏசப்பா, இனி பிசாசுகள் இவர்களை தொடவே கூடாது ராஜா. ஒவ்வொருவரும் திருப்தியாய் உம்மை சுமந்து கொண்டு, உமக்குள் இருக்கும் ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு மகிமையாய் திரும்பி செல்லும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்று இரவு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமாதானத்தை கொடுக்க போகிறேன் என்று எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பியிருக்கிறார். யாவரும் சொல்லுங்கள், இயேசுவின் சமாதானம், இயேசுவின் சமாதானம். யோவான் 14:27 இயேசு சொல்லுகிறார், என் அருமை பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானம், இயேசுவின் சமாதானம். இந்த சமாதானம் எங்கிருந்து வருகிறது? யோபு 25:2 வாசித்து பாருங்கள். அதிலே வேதம் கூறுகிறது, ஆண்டவர் உன்னதங்களிலே உட்கார்ந்து சமாதானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள இறைவன் பழைய ஏற்பாட்டிலே தோன்றிய பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் ஒவ்வொருவருக்காகவும் சமாதானத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார், உருவாக்கி கொண்டே இருந்தார். ஆனால் அந்த சமாதானம் பரலோகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? மனிதர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆகவேதான் அந்த வல்லமுள்ள தேவன், சகல வல்லமுள்ள இறைவன் மனித அவதாரம் எடுத்தார். இயேசு என்ற பெயரிலே மனுஷ அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே தோன்றினார். அவர் இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாத ஒவ்வொருவரையும் சந்தித்து, சமாதானத்தோடே போமா, இனி பாவம் செய்யாதே, சமாதானத்தோடே போ, உன் பிள்ளை பிழைக்கட்டும் என்று ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுத்தார். கடைசியாக நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் இறைவன் பரலோகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த சமாதானத்தை, இறைவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கும்படியாக அவர் தம்மையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தினார். கொலோசியர் 1:20 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரலோகத்தில் தேவன் உருவாக்கி வைத்திருக்கும் சமாதானம் நாம் ஒவ்வொருவருக்கும் வரும்படியாக வழி செய்தார். இன்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் என் அருமை பிள்ளைகளே, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, தெய்வமாகிய நான், இயேசுவாகிய நான் உங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்த, என் இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த என் சமாதானத்தை உங்களுக்கு நிரந்தரமாக நான் கொடுக்க விரும்புகிறேன். It will be a miracle. இந்த சமாதானம் ஒரு அற்புதத்தின் சமாதானம். எடுக்க 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 வந்து கொண்டே இருக்கும் சமாதானம், பூர்ண சமாதானம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சமாதானம், என்னுடைய சமாதானம். அதை உங்களுக்கு தருகிறேன். இன்னும் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்று முதல் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசத்தினால் நிரம்ப போகிறீர்கள், ஜெயிக்கும் சமாதானத்தினால் நிரம்ப போகிறீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு விரோதமாக ஒருவரும் எழும்பி நிற்க முடியாது. அவர்கள் பேசுவதெல்லாம் பேசட்டும், செய்வதெல்லாம் செய்யட்டும், அவர்கள் தூற்றுவதெல்லாம் தூற்றட்டும், உங்களை தள்ள வேண்டிய நிலைமைக்கு உங்களை தள்ளட்டும். நமக்கு கவலையே கிடையாது. நமக்குள் இருப்பது தேவ சமாதானம். நம்முடைய எதிர்காலமும் நமக்கு தெரியும். நாம் அனைவரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, உயரும்படியாக
அந்த தேவ சமாதானம் செய்கிறது. இப்பொழுது அந்த வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் சமாதானம். இந்த சமாதானத்திற்காக, சமாதானத்தை கொடுக்கும் இயேசுவுக்காக வாஞ்சித்து கதறுங்கள், வாஞ்சித்து கதறுங்கள், வாஞ்சித்து கதறுங்கள். இயேசு எனக்கு வேண்டும், அவருடைய சமாதானம் வேண்டும் என்று அவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் இப்பொழுது உங்களை நிரப்புவார். ரோமர் 16:20 படி இந்த சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார். கொலோசியர் 3:15 படி இந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி இந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை சமாதானத்தின் தேவனால் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும், பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். தேவனோடு இணைந்திருப்பீர்கள். இந்த நேரத்திலும் அந்த கிருபை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை சமாதானத்தினால் நிரப்பி வைக்க விரும்புகிறார். அதற்காக உங்கள் குடும்ப உறவை பலப்படுத்தும்படி, உங்களை ஒருமைப்படுத்தும்படியாக, யூனிட்டியை கொண்டு வரும்படியாக அவர் சிலுவையில் பாடுபட்டார். ஆதியாகமம் 2:24 படி கணவன் மனைவி ஒரே சரீரமாக இருக்கும்படியாக ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனால் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழும்படியாக அவர் யோவான் 19:34 படி அவருடைய விலாவில் காயத்தை ஏற்படுத்தி கொண்டார். சிலுவையில் அவருடைய விலாவில் காயத்தை ஏற்படுத்தி கொண்டார். ஏன்? மனுஷியை, மனுஷனுடைய விலா எலும்பிலிருந்து ஆண்டவர் எடுத்து உருவாக்கினார். அதன் பிறகு அவர்களை ஒன்றாக இணைத்து ஒன்றாக மாறும்படியாக அற்புதமாக செய்தார். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும்படியாக இயேசு அவருடைய விலா எலும்பிலே காயத்தை ஏற்படுத்தி கொண்டார். இன்றும் அந்த விலாவிலே காயம் இருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்த பிறகு தோமாவிடம் அந்த காயத்தை காண்பித்தார். இதை பாருப்பா, இதை பார்த்து என்னை நம்பு என்று சொன்னார். அப்பொழுது அவனுடைய அவிசுவாசம் நீங்கியது. என் ஆண்டவனே, மை காட் அண்ட் மை லார்ட் என்று சொல்லி மறுரூபமானான். அதே போல என்றும் இயேசுவின் காயங்கள் கணவன் மனைவியின் உறவை ஒன்றாக்குகிறது. அந்த காயத்திற்கு நேராக ஓடி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை ஒன்றாக்குவார். இன்னும் உங்கள் சமாதானம் உங்கள் பிள்ளைகள் மீது இறங்கும். ஏசாயா 54:13 படி உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும். ஆண்டவர் கணவன் மனைவிக்குள் பரிசுத்தத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு மனதை கொடுக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள் என்று மல்கியா 2:14-15 நாம் வாசிக்கிறோம். தேவ பக்தியுள்ள சந்ததி எப்பொழுது வரும்? கணவன் மனைவி மீது விசுவாசம் வைக்கும் பொழுது. அந்த விசுவாசத்தை கொடுக்கும்படியாக தான் இயேசு அவருடைய விழாவிலே காயத்தை ஏற்படுத்தி கொண்டார். அது என்றும் கணவன் மனைவியின் உறவை குணமாக்குகிறது. அதனால் அவர்களுக்கு தேவ பக்தியுள்ள சந்ததி பிறக்கிறது. அவர் பிள்ளைகளை தேவ பக்தியுள்ளவர்களாக மறுரூபமாக்குகிறார். உங்கள் பிள்ளைகள் வழி விலகி போனால் அவர்களை திட்டாதருங்கள். கணவன் மனைவி உங்கள் உறவை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். உங்கள் உறவை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் காயத்திடம் ஓடி வாருங்கள். நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வாழும் பொழுது உங்கள் பிள்ளைகள் தானாக தேவ பக்தியுள்ள சந்ததியாக மாறுவார்கள். If something is wrong with your child, dear husband, dear wife, set right your relationship and commit to God. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மனமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். மனைவி என் கேரியர் பக்கமாக நான் போகிறேன், கணவன் என் கேரியர் பக்கமாக நான் போகிறேன். ரெண்டு கேரியரும் பண்ணுங்க. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து பரிசுத்தமாய் வாழுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கு இருக்கும் பலவீனத்திலே மற்றொருவர் நேரத்தை செலவு பண்ணி கரியர்லாம் விட்டுட்டு மனைவியின் பலவீனத்தை, கணவன்லாம் தன் வேலையெல்லாம் விட்டு விட்டு மனைவிக்கேற்ற உதவியை
செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமானவர்களாக தேவ பக்தி உள்ளவர்களாக மறுரூபமாவார்கள். அதன் பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம் வரும். அது நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் வரும். இந்த கிருபையை கர்த்தர் இன்று கொடுக்கும்படியாக அவருடைய விழாவில் காயத்தை வைத்திருக்கிறார். அப்படி பாக்கியம் பெற்ற ஒருவருடைய சாட்சி இப்பொழுது கேட்போம். அதன் பிறகு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் என்று அவருடைய சமாதானத்தை அனுப்ப போகிறார். குடும்பத்தில் அத்தனை பேருக்குள்ளும் சமாதானம். இப்பொழுதும் இந்த சகோதரிக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் கேட்போம். உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? என் பேர் கோமதி. நான் செங்கோட்டையிலேருந்து வருகிறேன். எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்கான். என் வீட்டுக்காரர் தமிழ்நாடு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, குத்தளத்தில். இயேசு அறியாத குடும்பத்திலேருந்து வளர்க்கப்பட்டவள். அப்போ இயேசுக்கும் எனக்கும் எந்த விதமான இது இல்லாமல் இருந்தது. அப்போ நான் ஒரு நாள் அந்த ரோட் வழியாக அந்த தென்காசி செப்பக்குரம் சேட்பங் காலனி வழியாக போகையில் அந்த போர்டை பார்த்தேன். அப்போ என் வீட்டில் பயங்கரமான போராட்டங்கள் இருந்தது. மன நிம்மதி கிடையாது, அமைதி இல்லாமல் இருந்தது. அப்போது நான் அந்த ரோட்டை கலந்து போயில அந்த போர்டை பார்த்ததும் அந்த அன்றைக்கி நம்ம உள்ளே போகலாமா போகக்கூடாதுன்னு தெரியல. அப்பவும் நம்ம சரி போவோம், நம்மளுக்கு மன நிம்மதி இல்லையே, ப்ரேயர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். அப்புறம் அங்கே சிஸ்டரு பிரதர்லாம் இருந்தாங்க. ரொம்ப அன்பாக வரவேற்று நல்ல ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் எழுதி சொல்லி அதுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு சனிக்கிழமையும் 3ஆம் சனிக்கிழமையும் கூட்டம் நடக்கும் வாங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக நான் போய்கிட்டு இருந்தேன். போக போக என்னுடைய குடும்பத்தில் உள்ள அந்த சமாதான கேடுகள், பண நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக நீங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. அப்புறம் நான் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு கூட திடீர்னு ஒரு நாள் வயிற்று வலியினால் பயங்கரமாக அவதிப்பட்டேன். அப்போ அந்த வயிற்று வலி காரணமாக நான் பல ஆஸ்பத்திரியிலாம் போய் எல்லாம் பார்க்கல, அவனுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குமா, ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படி வரைக்கும் என்னை தென்காசி செப்பக்குரத்துலேருந்து வாரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ செப்பக்குரத்துலேருந்து என் சிஸ்டர் வரலேன்னு என்னை ஃபோன் அடித்தாங்க. நான் அப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னேன். இல்லை நாளைக்கு சனிக்கிழமை ப்ரேயர் இருக்குது வாங்க. அப்போ நான் பொண்ணுட்டு சொன்னேன், இந்த சனிக்கிழமை ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம திங்கக்கிழமைக்கு ஆஸ்பத்திரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ப்ரேயருக்கு நானும் என் பொண்ணும் ஒரு ஆட்டோவில் போனோம். அப்போ போனதும் அன்றைக்கி மெசேஜ் கொடுத்த பிரதர் ப்ரேயர் அந்த மெசேஜ் முடிஞ்சதும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணதும் அவங்க சொன்னாங்க, பெரும் பாடி உள்ள இஸ்திரி மாதிரி ஒரு சகோதரி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வயிற்றில் சிறு கட்டின்னு 4-5 ஆஸ்பத்திரி சொல்லி ஆப்ரேஷன் பண்ண ஒரு சூழ்நிலை வந்திருக்காரு, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை தொட்டு விடுதலை கொடுக்காருன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு போகையில் அந்த படி ஏறி கூட அந்த இதுக்கு போக முடியல. கீழே இறங்கி வரையில் நான் அந்த அவங்க ப்ரேயர் பண்ண உடனே அந்த வலி என்னால் ரொம்ப ஆனது எனக்கு தெரிஞ்சுது. அந்த பயத்தில் ஒரு பாறங்களில் கட்டின மாதிரி இருந்தது. இவங்க ப்ரேயர் பண்ணதும் வயிறு லேசாக இருந்தது. அப்போது நான் 3 மாதம் எனக்கு தூக்கமே கிடையாது. 3 மாதம் டிவியை போட்டுகிட்டே பட்டாலில் உலாவிக்கிட்டு தான் இருப்பேன். அப்போது அன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்த நைட்டில் நல்லா தூங்கிட்டேன். அப்போ நான் நினச்சேன், இன்றைக்கி ப்ரேயர் பண்ணியிருக்கோம், நாளை காலையில் வயிற்று வலி வந்துரும்பளுக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்நாள் வரை எனக்கு வயிற்று வலியே வரல. அதுக்கப்புறம் என் பொண்ணு பேர் சீதாலட்சுமி. அவள் அந்த சாரடாக்கரா காலேஜில் படித்தா. திருச்சியில் இருக்க எனக்கு அடிக்கடி ஃபோன் வரும். இந்த 3 வருஷத்தில் திடீர்னு ஃபோன் வரும். 10 மணிக்கு ஃபோன் வரும், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீ வந்துரும்பா, நான் உடனே கிளம்பி போவேன். அப்படியே தான் நடந்திருக்கு 3 வருஷமாக. எங்களுக்கு இந்த மாதிரி கட்டுங்கள்னு எனக்கு தெரியாது. உடம்பு ரீதியாக உடம்பு சரியில்லைன்னு நினச்சேன். ஒரு நாள் ஃபோன் போட்டு, ஏம்மா நீ வந்துருமா, எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குன்னா நான் உடனே கிளம்பி போனேன். அப்போ மறுநாத்தே டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சான். அவங்க ஒன்றுமே இல்லையம்மா, சீதாலட்சுமி ஏம்மா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன இவருக்கு ஒரு பிசாசனுடைய போராட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சி மட்டும் தெரிஞ்சு வருத்தமாக இருந்தது எனக்கு. ஆனாலும் என்னுடைய சூழ்நிலை அப்படி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடுது. அப்புறம் ரொம்ப அவஸ்தைப்பட்ட, அவளால் ப்ரேயர்லாம் பண்ண முடியலை. அப்போ நான் ஒரு நாள் சாயந்தரம் போல் ஒரு 7 மணிக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பிரதர் நம்ம பால்திரகன் ஐயாவும் யுவான்ஜி சிஸ்டரும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அதில் போட்டிருந்தது. என் மனசு ரொம்ப பாரமாக இருந்தாலும் நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கொடுத்த மெசேஜ் என் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அப்போ நம்ம பால்திரகன் ஐயா அவங்க ஒவ்வொரு பேராக சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ நம்மளும் பல கஷ்டங்கள் இருக்குமே, நம்ம பேர் சொல்லியும் ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே ஏசப்பா நானும் உங்களையே வாஞ்சிக்குமாப்பா அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே நின்னேன். 5 நிமிஷத்துலேயே பிரதர் சீதாலட்சுமி உன்னை என்னைக்கு ஆண்டவர் தொடுதாரு, பிளீஸினை பொறாமை நாவினால் உனக்கு வச்ச பிளீஸினை கட்டுகள் அந்தக்கார வல்லவைகள் அஸ்தாவில் எல்லாம் எடுத்து போட்டு உனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்காருன்னு பிரதர்
ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ பண்ண உடனே என் மகளுக்கு மரணத்துலேருந்தே அவளுக்கு கொஞ்சம் ஒரு பரிபூர்ண விடுதலை அடைஞ்சிது. அவள் பேச்சுக்கால் எல்லாமே தெளிஞ்சிட்டா. நல்ல தெளிவு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணணும், நம்ம ப்ரேயர் தான் விடுதலை வாங்கணும்னு அவளுக்கு ஒரு வைராக்கி வந்துச்சு. அந்த பிசாசின் பிடியிலேருந்து அன்னையிலேருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்து இப்போ 3 மாதம் ஆகுது. 3 மாதம் பரிபூர்ண விடுதலை இருக்கா. அவள் யார் என்ன சொன்னாலும் நான் அதை ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணி அவள் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்த. அந்த பிசாசின் கட்டிலேருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்த தேவனுக்கு கோடான நன்றி. நம்ம பிரதர் மூலமாக செபிச்ச நான் இந்த நம்ம குடும்பத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சீதா லக்ஷ்மி உங்க மகா பேரு. எப்படி ஆண்டவர் அவள் பெயரை அழைத்தார்னு ஸ்கிரீன்ல நம்ம இப்போ பார்ப்போமா? Thank you Lord. சீதா லக்ஷ்மி, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை விடுதலையாக்குகிறார். அந்தகார சக்திகள், பொறாமையின் ஆவிகள், பில்லி சூனிய ஆவிகள் உங்களை தொடாதபடி அவைகளை துரத்தி உங்களை சுகமாக்கி விடுதலை செய்கிறார். இருப்பதெல்லாம் செழிக்கும், உங்கள் கையில் வருவதெல்லாம் வாய்க்கும். ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மீது வைக்கிறார். மக்கு நன்றி சுவாமி. இயேசு உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? இந்த குடும்பத்திற்கு எவ்வளவு சமாதானம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சமாதானம் பரலோகத்திற்கும் நம்மை கொண்டு செல்ல போகிறது. ரோமர் 14:17 படி பரிசுத்த ஆவியானவரால், இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் வரும் சமாதானம் உங்களுக்குள் தங்கும்படியாக இறைவனுடைய ஆவியே, இயேசுவின் ஆவியே நமக்குள் வந்து தங்கிவிடுகிறார். அந்த சமாதானம் நம்மை நிரப்பும்படியாக, இந்த சமாதானத்திலே நாம் வாழும்படியாக, நம் இருதயத்திலே சமாதானம் இருக்கும் பொழுது எதையும் நாம் செய்ய முடிகிறது, எதையும் செய்ய பலன் வருகிறது, எதையும் பெற வழி திறக்கிறது. யாவரோடும் இணைந்து உயர்ந்த ஸ்தானங்களுக்கு அவர்கள் மத்தியிலே ஏறி வரத்தக்கதாக மனுஷர் கண்களிலே தயவையும் ஆற்றலையும் வெற்றியும் அது கொண்டு வருகிறது. Peace is everything and God's peace is absolute. அந்த சமாதானத்தினால் இன்று ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். இயேசுவின் சமாதானம், அதற்கு ஒரே வழி, இயேசு உங்களுக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அப்பொழுது இயேசுவின் சமாதானம் நம்மை நிரப்பும். யோபு 34:30 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது ஒருவரும் நம்மை கலக்க முடியாது. வேதம் கூறுகிறது, ஆண்டவர் இந்த சமாதானத்தை ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜனத்திற்கு கொடுக்கும் பொழுது அவர்களை கலங்க பண்ணுகிறவன் யார்? Nobody can shake them. இந்த சமாதானம் மகிமையாக நம்மை இந்த உலகத்திலே ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறது. என்ன சூழ்நிலை வந்தாலும், யார் என்ன செய்தாலும், என்ன காரியம் நடைபெற்றாலும் நாம் நிலைத்து நிற்கிறோம், நாம் பெருகுகிறோம். ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே செய்த தீர்மானம் எல்லாம் நிறைவேறுகிறது. ஒருவனும் ஒரு காரியமும் நம்மை கலங்கடிக்க முடியாது. ஒரு நதி உண்டு, அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார், அது அசையாது. அது யார்? நீங்கள்தான். You are going to be firmly grounded and you are going to rise up. அற்பமாயிருக்கும் நீங்கள் சம்பூர்ணத்தை பெற ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு ஆயுதமாக கொடுக்கிறார். அந்த சமாதானத்தினால் உங்களை நிரப்பும்படி உங்கள் பாவங்களையெல்லாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், தேவ சாயலை கொடுக்கிறார், இயேசுவின் சாயலை கொடுக்கிறார், அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். 2 கொரிந்தியர் 3:18 படி அந்த ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து இயேசுவின் சாயலை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் சாயல் என்பது என்ன? எந்த ஒரு கலக்கம் வந்தாலும் அசையாமல் இருக்கும் தேவ சமாதானத்தினால் நிரம்பி இருப்பது. என்ன போராட்டம் வந்தாலும், என்ன யூதாஸ் வந்தாலும், என்ன பொய் சாட்சி நமக்கு விரோதமாக எழும்பினாலும், என்ன நியாயாசனத்தில் அநியாயமான தீர்ப்பு வழங்கப்பட்டாலும், இவன் குற்றவாளி அல்ல, நிரபராதி, நீதிமான் என்று சொன்ன அந்த பிலாத்து கடைசியில் தவறான தீர்ப்பை மனுஷர்களுடைய வார்த்தையை கேட்டு மனுஷர்களுக்கு பயந்து கொண்டு இட்டான். ஆனாலும்
இயேசுவுக்குள் இருந்த தேவ சமாதானம். அவர் சொன்னார், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய உமக்கு என் மீது ஒரு அதிகாரமும் இராது. பெண்கள் எல்லாம் அழுதார்கள். இயேசு சொன்னார், உங்களுக்காக அழுங்கள், எனக்காக அழ வேண்டாம். சமாதானம். சிலுவைக்கு போனார். அவரை ஆணிகளினால் கடாவினார்கள். கையிலே ஆணி, காலிலே ஆணி, தலையிலே முள்முடி, உடலெல்லாம் சாட்டையினால் அடி. வாயே திறக்கவில்லை, வாயே திறக்கவில்லை. இந்த சமாதானம் அந்த வலியெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரமுடையதாக இருக்கிறது. என்ன நிந்தை வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன காட்டி கொடுக்கும் நிலைமை வந்தாலும், என்ன துரோகம் வந்தாலும், என்ன அநியாய தீர்ப்பு வந்தாலும், என்ன அடி விழுந்தாலும் கூட அது நம்மை அணுகுவதில்லை. The peace of God gives you the power to overcome everything that is of the world. அவைகளை விட நீங்கள் மேலாக உயர்ந்து முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படி செய்கிறது. சிலுவையில் அவர் போனார். அவர் நிறைவேற்ற வேண்டியவைகளை நிறைவேற்றினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அவர்கள் மீது அதிகாரம், ஒவ்வொரு பாவம் செய்த மனிதன் மீதும் அதிகாரம், அவர் விரோதமாக துரோகம் செய்த ஒவ்வொருவர் மீதும் அதிகாரம். சிநேகிதனே, என்னத்திற்காக வந்தாய்? நீ என்னை காட்டி கொடுப்பதினால் நான் என்ன அழிந்தா போகிறேன்? நான் உயரதான் போகிறேன். ராஜாதி ராஜாவாக இன்னும் சில மணி நேரங்களிலே, சில நாட்களிலே நான் உயரப்போகிறேன் என்று தைரியமாக இருந்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். பரலோகத்தை அந்த கள்வன் மனம் திரும்பிய பொழுது திறக்கும் அதிகாரம் உடையவராக இருந்தார். அவரை பார்த்த போர் சேவகன் சொன்னான், 100க்கு அதிபதி சொன்னான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இவருக்குள் இருக்கும் சமாதானம் பெரியது. சர்வ பலமுள்ள தேவன் வைத்திருக்கும் சமாதானம், எதையும் தாங்கும் சமாதானம், எதையும் செய்யும் சமாதானம் இவருக்குள் இருக்கிறது. இவர் தேவனுடைய குமாரன். He is God. ஆண்டவர் பாருங்கள், பரலோகத்தில் உட்கார்ந்து மானிடருக்கு எவ்வளோ உதவி செய்கிறார். ஆனால் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், மறுதலிக்கிறார்கள், அவரை தள்ளுகிறார்கள், அவருடைய வசனத்தை மிதிக்கிறார்கள், எரிக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய சமாதானம் தொடர்ந்து மானிடரை நேசிக்கும்படியாக அவர்களை தேடி வருகிறது. அதுதான் தெய்வம், அதுதான் சர்வ வல்லவருடைய வல்லமை. உங்கள் வாழ்க்கையிலும் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் எவ்வளோ பாடுபட்டிருக்கலாம். இன்னும் நன்றி இல்லாத மக்கள் நிமித்தம் எவ்வளோ பாடுபட்டு இருக்கலாம். நான் எவ்வளவு செய்தேன், நன்றி இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கக்கூடும். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவரை தேடி அவருடைய சமாதானத்தினால் நிரம்ப முடியும். யார் யார் கைவிட்டார்களோ, யார் யார் துரோகம் பண்ணினார்களோ, எந்தெந்த நிலையில் உங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டதோ, அந்த நிலைமையிலும் நீங்கள் மேலாக உயர்ந்து கர்த்தருடைய செயலின் முடிவை அப்பொழுதுதான் நீங்கள் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் அவர் உதவி செய்தார், இவர் உதவி செய்தார், அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், அந்தம்மா இருக்கிறாங்க, என் மக எல்லாம் பார்த்துக்குவா, என் மகன் பார்த்துக்குவான், எங்க மாமா பார்த்துக்குவார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்யாத நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து விடுவார். அப்பொழுதுதான் தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். அது நிமித்தம்தான் நீங்கள் அக்கறைக்கும் போவீர்கள், உயரவும் எழும்புவீர்கள். அந்த சமாதானத்தினால் ஆண்டவர் இயேசு இன்று உங்களை நிரப்ப போகிறார். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சமாதானம் வேண்டும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் தரும் சமாதானம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவும் சமாதானம் வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் அதை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். நம் கண்களை மூடி இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போமா? அவருடைய மகிமை இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது, ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. இதுதான் உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாகும் நேரம். சமாதான பிரபு இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறார்.
எல்லா பாவ பழக்கங்களும் எல்லா சாபங்களும் இப்பொழுது அகன்று கொண்டிருக்கிறது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும், ஒழிந்து போகும். எல்லா குறைவானதும் ஒழிந்து போகிறது, ஒழிந்து போகிறது, ஒழிந்து போகிறது. நிறைவான இயேசு, இயேசு, இயேசு சமாதான பிரபு ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறார். வெறும் சமாதானத்தை மட்டும் அவர் வைக்கவில்லை, அவரே வருகிறார், அவரே வருகிறார். வாயார் அவரை ஸ்தோத்தரிப்பீர்களா? ஸ்தோத்தரிப்பீர்களா? இருதயம் திறந்து ஸ்தோத்தரிப்பீர்களா? அவருடைய மகிமை இறங்குகிறது, இறங்குகிறது. ஒவ்வொருவரையும் இயேசுப்பா உமது ரத்தத்தை நீர் விலை கிரயமாக கொடுத்து நீர் விலைக்கு வாங்கி இருக்கிறீரப்பா. ஆகவே மத பிள்ளைகளுக்குள் நீர் இறங்கி சுவாமி ஒவ்வொரு பாவத்தையும் மன்னியும், ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து ஒவ்வொரு சாபத்தையும் நீக்கி ஒவ்வொரு இருளின் அதிகாரத்தையும் நீக்கி சுவாமி உமது பூர்ண பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பு ராஜா, நிரப்பு ராஜா, நிரப்பு ராஜா, நிரப்பு ராஜா, நிரப்பு ராஜா. இனி இருளை அவர்கள் பார்க்கவே கூடாது, இருளில் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. எல்லாம் வெளிச்சமாக மாறட்டும், எல்லாம் சமாதானமாக மாறட்டும். அவர்கள் ஆவிக்குள் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தின் ஆவி இறங்கட்டும் சாமி. பரிசுத்த ஆவியானவரே இறங்கும், 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 இறங்கும் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பும் சுவாமி. இந்த கடைசி நேரத்திலே சுவாமி நிரந்தரமாக நீர் அவர்களுக்குள் இறங்கி விடுமப்பா, இறங்கி விடுமப்பா, இறங்கி விடுமப்பா. மது மகிமை இறங்குவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, மது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு உரியவர்களாக மறுரூபமாகட்டும், பரிசுத்தமானவர்களாக மறுரூபமாகட்டும். குடும்பத்திலே பரிசுத்தம், குடும்பத்திலே உத்தமம், குடும்பத்திலே செம்மையான வாழ்க்கை அவர்களுக்கு நிறைவாய் தாரும். குடும்பம் குடும்பமாக, குடும்பம் குடும்பமாக உமக்காக பிரகாசிக்கட்டும். உமது சாட்சிகளை சொல்லட்டும் அப்பா, உமது ஊழியத்தை செய்யட்டும் இயேசுப்பா. அதற்கேற்ற சமாதானம், சமாதானம் அவர்களுக்குள்ள இருக்கும் சமாதானத்தை பார்த்து மற்ற ஜனங்கள் எல்லாம் இடம் ஓடி வரட்டும் சுவாமி, ஓடி வரட்டும் அப்பா, ஓடி வரட்டும். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், சமாதானத்தினால் ஆதரிப்பார். எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த நாளை மறந்து விடாதீர்கள். இன்று முதல் ஆண்டவர் உங்களை சமாதானத்தினால் நிரப்பி உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக உயர்த்துகிறார். Thank you, wonderful Holy Spirit.